இந்த வருஷம் ஆரம்பிச்சு பல அரசியல் நிகழ்வு நடந்திருக்கு, ரொம்ப முக்கியமாக நடந்திருக்கு. இதில் என்ன மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலை மாணவியா அந்த நிகழ்வாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு சைடு அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆளுங்கட்சி உடனே நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்கிறதா இருக்கட்டும், எதிர்கட்சிகள் பயங்கரமாக அரசியல் ரீதியாக ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. மொத்தம் எல்லா எதிர்கட்சியுமே ரொம்ப ஆக்டிவாக இறங்கி இந்த விஷயத்துக்காக இன்னும் பேசினாங்க. அதிமுக இருக்கட்டும், யார் இந்த சார்னு சொல்லதா இருக்கட்டும், பிஜேபி அவர்கள் அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க, நாம் தமிழ் கட்சி ஒரு போராட்டம் பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநர் சந்திச்சு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இந்த மாதிரி ரொம்ப பரபரப்பாக இந்த ஒரு சுற்றி போயிட்டு இருந்துச்சு. சட்டமன்றத்திலேயே முதல்வர் பார்த்தீங்கன்னா இனிமேல் சிறப்பு நீதிமன்றம் பெண்கள் குற்றங்களுக்காக அமைக்கப்படும், ஒரு 6 நீதிமன்றம் அமைக்கப்படும், கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு அரசியல் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யணும், முக்கியமாக அந்த கவனம் இருப்பு மாதிரி கொண்டு வந்தது நல்லதுதான். பட் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நிரந்தர தீர்வு என்ன, கடுமையான தண்டனை கொடுக்கணும், அதை ரொம்ப ஷார்ட் பீரியடில் கொடுக்கணும். ஒருத்தன் தான் குற்றவாளின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட யார் சம்மந்தப்பட்டாலும் எல்லாரையும் கைது செய்யப்படணும். மிக குறைந்த ஒரு 6 மாத நிகழ்வுகளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு தண்டனைகள் கடுமையாகப்பட்டதான் அவர்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா இந்த மாதிரி மனித ஈவிரக்கமற்ற செயல் பார்த்தீங்கன்னா நடக்கவே கூடாது. நடக்கிறது ரொம்ப கம்மியாகும்னா தண்டனை கடுமையாகும். அதான் அந்த ஒரு ஒப்பீனியன் தான் மக்கள் குரல் ஸ்ட்ராங்காக இருக்கு. திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதலாக இருக்கட்டும், அதை நம்ம சட்டமன்றத்தில் பார்க்க முடிஞ்சு. சட்டமன்றத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடக்கணும், நேரடி ஃபுல்லாக ஒளிபரப்பு பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நிகழ்வு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. 2 பேருக்கு சைட்லையும் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்றாங்க. 2 பேர் சைட்லையும் யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த நிகழ்வு சுமூகமாக போயிருக்கும். அது பெரிய அளவில் பேச்சு பொருளாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல பெரியார் அவர்களை விமர்சித்து பற்றி பயங்கரமாக ஒரு சைடு அவருக்கு சப்போர்ட்டாக நிறைய பேசுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா திமுக இந்த மாதிரி திராவிட சித்தாந்த ஆதரவுல பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாகவும் பேசியிருக்காங்க. நிறைய இடத்துல 60 இடத்துல கிட்டத்தட்ட அவர் மேலே வழக்கு பதிஞ்சிருக்காங்க. நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களோட கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லலாம். அப்படி எதிர்கருத்து சொல்றவங்க சீமான் பேசினார்னா அதுக்கு பதில் கருத்து கொடுக்கலாம். பட் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ரொம்ப யாரையுமே தரந்தாழ்ந்து பேசக்கூடாது. பெரியாராக இருக்கட்டும், எந்த தலைவராக இருக்கட்டும், சீமானை இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சீமானையும் பேசக்கூடாது. எந்த ஒரு தனிநபரையாக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், பிரதமரையாக இருக்கட்டும், தனிப்பட்ட நபரை பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து அன்டில் அவங்க ரொம்ப பெரிய குற்றங்கள் செஞ்சிருந்தா அவங்கள பேசலாம். குற்றங்கள் செய்யாத நபர்களை பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து விமர்சிக்க கூடாது. எந்த ஒரு தலைவருமே நம்ம 100% ஏற்றுக்க முடியாது. பெரியார் அந்த மாதிரி தான். பெரியாரோட கருத்துக்கள் அன்னைக்கு அந்த கருத்து பேசியிருக்காரு. ஒரு சில கருத்துக்கள் உடன்படலாம், நிறைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே உடன்பட்டு இருக்க முடியாது. நம்ம வேற மாதிரி யோசிப்போம். ஒவ்வொருத்தர் ஐடியாலஜி டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பழமையான தலைவரை இப்போ எதுக்கு அதை பற்றி பேசணும், அவரை கடந்து போயிடலாம். ஒரு சைடு அவர் ஒரு சில சொல்றது எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. பெரியார் மட்டும் போராடல, பெரியாரும் போராடினாரு. நிறைய தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதாராக இருக்கட்டும், ரெட்டமலை சீனிவாசன், இந்த மாதிரி நிறைய பேர் போராடிருக்காங்க. அதுலேயும் பெரியாரும் ஒருத்தர் போராடினாரு. பாரதியாரை நம்ம அதிகமாக பேசுகிறோம். பட் இந்த பெரியாருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிற அந்த மாதிரி அந்த டோனில் பேசியிருப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே நம்ம சொல்றது என்னன்னா மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, தமிழர்களோட பழக்கம் இருக்கு. இறந்தவர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கடுமையாக விமர்சிக்க மாட்டோம். நம்ம வீட்டில் ஒருத்தங்களா இருக்கட்டும், இல்லை வெளியில ஒருத்தங்களா இருக்கட்டும், அவங்க இருக்கும்போது அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி பெருசாக விமர்சிக்க மாட்டோம், நம்ம தப்பாக பேச மாட்டோம். ஸோ அந்த ஒரு நடைமுறையை நடைபெறுத்தணும். அது ஒரு நாகரிகமான விஷயம். அரசியல் ஒரு நாகரிகமான நோக்கில் போனாதான் இன்னும் நிறைய பேர் இளைஞர்கள்லாம் வருவாங்க. ரொம்ப ஒரு ஆபாசமான ஒரு அவதூறான அரசியலை மக்கள் விரும்பல, ரொம்ப சலிச்சு போயிருச்சு. இவ்வளோ காலமாக பண்ணி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணணும். ஒரு பிராக்டிக்கலான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்து அதை கரெக்டாக நடக்குதாங்கிறத போய் செக் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அரசியலை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சித்தாந்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதற்கும் சித்தாந்தம் ரொம்ப முக்கியமானது தான். அது எப்படி யார் செயல்படுத்துறாங்கிறது பொறுத்து. பட் மக்களுக்கு அடிப்படையான இது விஷயம் தான். அவங்களோட பாதுகாப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்குதா, எல்லா மக்களும் கிடைக்குதா, அந்த ஒரு கேள்வி தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு. பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துருந்தா நாங்கள் நீட் தேர்வு தமிழ்நாடு விலக்கு வாங்கி கொடுத்துருப்போம், இப்போ எங்களால் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் விட்டாங்க. இதுக்கு பதிலுக்கு ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அங்கேயே அப்புறம் நீங்கள் ரகசியம் தெரிஞ்சது ஏடிஎம்கேவும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பாங்க. அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இப்போ மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு, உங்களால் முடியலன்னா அப்புறம் சொல்றீங்க, அந்த ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்க. நமக்கும் அந்த நீட் தேர்வை பற்றி இந்த ஒரு பார்வை தான் இருக்கு. தமிழக அரசு சார்பாக நடத்துகிற கல்லூரிகளாக இருக்கட்டும், அதுக்கு பழையபடி 12th மார்க் வச்சு போகிறதா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஜிப்மர் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்வு நடத்துகிற அவங்களுக்கு நீட் தேர்வு வச்சு கொண்டு போனால் நல்லா இருக்கும். ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க எந்த அளவுக்கு போய் நீட்டில் போய் சேர்றாங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கு. இது ஓவராலாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து பிஜேபி தவிர மற்ற எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இப்போதைக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் போட்டு குழப்பாமல் நீட் நடக்க தான் செய்யும். நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சால் நீட்டில் பாஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா நீட் மட்டும் தான் லைஃப் இல்லை, வேறு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது, நிறையா படிப்புகள் இருக்குது, அதை படிக்கலாம். அந்த மாதிரி தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு நம்ம அனிதாவை பார்த்து இது பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய மாணவ மாணவிகள் இந்த பிரச்சனைகள் மன அழுத்தத்தினால இது பண்ணுறதை பார்த்தோம். அது என்றைக்குமே நம்ம ஏற்றுக்க முடியாது. எதிர்மறையான எண்ணங்கள் அவங்க மனசில் விதைக்காமல் ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம்.
மதுரை மேலூர் டங்ஸ்டன் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய போராட்டம், மக்கள் தன்னெழுச்சியாக பெரிய போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா அதுக்குமே முதல்வர் ஸ்டாலின் நான் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ரூலிங் பார்ட்டி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த திட்டத்துக்கு எகென்ஸ்டாக தான் இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். மண்ணை கெடுக்கிற விஷயமா இருக்கட்டும், நம்மளோட விவசாய நிலங்களை அழிக்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த திட்டங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி கட்சி சார்பற்று எல்லாருமே ஒருமித்த குரலாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மண் வளங்களாக இருக்கட்டும் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நடக்காம தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாருமே ஒரே சைடில் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இதான் ஓவரால் நடந்துச்சு. இந்த வீக்கில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப சுருக்கமாக நம்ம எந்த ஒரு சார்பற்றும் இதான் நடந்திருக்கு. மக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படிங்கிற, நம்ம ஒரு யங்ஸ்டராக இருக்கட்டும், வேலை வாய்ப்புக்காக இருக்கட்டும், என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத முன்னாடி வச்சிருக்கோம். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ASR தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.